Hey guys, நான் ஜெய். இன்னைக்கு நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி வெட்டிங் இன்விடேஷன் கார்டு டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ராஜெக்ட் ஃபைல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி ஈஸியாக இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன் கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண அந்த வெட்டிங் இன்விடேஷன் .psd ஃபைல் வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். 100 லைக்ஸ் ரீச் பண்ணோன்னா டவுன்லோட் லிங்க் நானே தரேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஷாப்பில் ஒரு நியூ கேன்வாஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபைல் போய் நியூ போய் என்ன சைஸ் வேணுமோ கிரியேட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் பண்ண போகிறதுனா கண்டிப்பாக CMYK ஃபார்மேட் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ப்ராஜெக்ட் ஃபைலில் போய் வெட்டிங் இன்விடேஷன் கார்டு நான் ஒரு டிசைன் ரெடி PSD ஃபைல் கொடுத்துருக்கேன். அந்த ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது சைஸ் ஸ்டாண்டர்ட் 5/7. நான் கலர் பேலட் கொடுத்துருக்கேன். இந்த டிசைனில் நம்ம யூஸ் பண்ண போகிற கலர்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம சாலிட் கலர் பேக்ரவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கில் போய் சாம்பிள் பண்ணி இந்த கலர் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபில் பண்ணிக்கோங்க. கீபோர்ட் ஷார்ட்கட் Alt Backspace யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் நம்ம சென்டர் கைட்லைன் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபைல் போய் நியூ கைடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வெர்டிக்கல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே 50% அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு சென்டர் கைட்லைன்ஸ் கிடச்சிச்சு. இப்போ நம்ம ஒரு வெக்டர் இமேஜை உள்ளார ட்ராப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஃபைல் போனீங்கன்னா நான் டிசைன் 1 ஒரு வெக்டர் ஃபைல் கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. நம்ம கேன்வாஸ்குள்ளார இமேஜ் ஃபோல்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதை நான் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சென்டர் கைட்லைன்ஸ் வந்து ரெஃபரன்ஸாக வச்சு அதை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். வேணா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் Ctrl T எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த லேயர் செலக்ட் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் வந்து கலர் ஓவர்லேன்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணி அந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான கலர் எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து பிரைட் எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். வேறு செட்டிங்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணானா ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மாடல் இமேஜை ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் வர மாதிரி ஒரு இமேஜ் பிளேஸ் ஹோல்டர். அதுக்கு வந்து ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. ஷேப்ஸ் டூலில் போய் எலிப் டூல் எடுத்துக்கோங்க. இப்போ ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சர்க்கிள் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதை சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் கைட்லைன்ஸை ரெஃபரன்ஸாக வச்சு நீட்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் வேணா கூட முன்னே ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாடல் இமேஜை ட்ரா பண்ண வேண்டியதான். ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் நான் மாடல் இமேஜ் கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் உங்களோட கல்யாணத்தை தான் டிசைன் பண்ணணும். உங்கள் இமேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க கேன்வாஸ்குள்ளார. அதை இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த இமேஜ் வந்து அந்த பிளேஸ் ஹோல்டருக்குள்ளார மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். விசிபிளாக இருக்கும். இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் Ctrl T எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கீழே டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ண வேண்டியது தான். டெக்ஸ்ட் குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் நான் இந்த பிரைட் எல்லோ கலரை எடுத்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து ஃப்ரீ ஃபாண்ட் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் சைஸ் 30 பிக்சல்ஸ்னு வச்சு மாப்பிள்ளை பொண்ணு நேம் டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ணி டைப் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். ஃபைன். நான் கீழே வந்து டேட் அண்ட் டைம்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு டிசைன் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ஒரு லைன் டிசைன். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் டிசைன் குரூப் போய்க்கோங்க. ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் அதே பிரைட் எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. இந்த கலர் சாம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஷேப்ஸ் டூலில் போய் லைன் டூல் எடுத்துக்கோங்க. ஃபில் எனேபிளாக இருக்கட்டும், ஸ்ட்ரோக் டிசேபிளாக இருக்கட்டும். வெயிட் வந்து நான் 2 பிக்சல்ஸ்னு வச்சுக்கிறேன், சின்னதாகவே இருக்கட்டும். இப்போ ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பர்ஃபெக்டான லைன் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. Ctrl J கொடுத்து அதை கீழே மூவ் பண்ணிட்டு வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கீபோர்ட் ஏரோ கீஸ் மேலே கீழே சைடில் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்பேசிங்ஸ். ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மேலேயும் கீழேயும் ஒரு பார் டிசைன் ஒன்று கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நியூ குரூப் டிசைன் ஃபோல்டரில் அதை வந்து bar 1 நேம் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பிக்கரில் போய் சேம் அதே எல்லோ கலரையும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஷேப்ஸ் டூலில் அதே லைன் டூல் எடுத்துக்கிறேன். இப்போ வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், 3 பிக்சல்ஸ்னு வச்சுக்கிறேன். இப்போ ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பர்ஃபெக்டான லைன் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு ஷேப் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க அதே குரூப்பில். இப்போ நான் ஷேப்ஸ் டூலில் வந்து ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். இப்போ இப்படி ஒரு ரெக்டாங்கிள் பார் ஒன்று மேலே க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் Ctrl T எனேபிள் பண்ணி உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன சைஸ் அண்ட் பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் என்ன பண்ண போகிறோம். இதோட டூப்ளிகேட் காப்பி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த bar 1ஓட டூப்ளிகேட் காப்பி
அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. Ctrl+J கொடுங்க. டூப்ளிகேட் காப்பி கிரியேட் ஆகிடும். அதை வந்து bar 2 நேம் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+G எனேபிள் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் வெர்டிகல் கொடுங்க. அதை அப்படியே கிளியில் மூவ் பண்ணிட்டு வந்துருங்க. அது கரெக்டாக அந்த பொசிஷனில் எக்ஸாக்ட் பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கீபோர்டு ஏரோ கீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஃபைன். இப்போ வந்து கார்டு ரெடி, பட் கொஞ்சம் டல்லாக இருக்குது, அதனால் க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து டிசைன் குரூப்பில் வந்து ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதோட பிளெண்டிங் மோட் வந்து கலர் டாஜ்னு மாற்றிக்கோங்க. இப்போ கலர் பிக்கரில் போய் சாம்பிள் பண்ணி இந்த ஆஃப் ப்ரௌன் கலர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. அதில் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இது சைஸை உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி நடுவில் வந்து ஒரு 2 இல்லை 3 கிளிக் கொடுங்க. ஒரு கிளிக் கூட போதும், உங்கள் விருப்பம். ஃபைன். இப்போ கீழே நான் இங்கே ஒரு கிளிக் கொடுக்குறேன் க்ளோ எஃபெக்ட்டுக்காக. தேர் யூ கோ. பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கலாம். இது முன்னாடி, இப்போ ஆஃப்டர் டோட்டலாக மாறிடுச்சு. க்ளோ எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நம்மளோட கார்டு ஒன் ரெடி. இப்போ கலர் பேலட்டை டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஃபைல் போய் சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கார்டு 2 டிசைன் பண்ணலாம். அதுக்கு சிம்பிளாக இந்த கார்டு 1ஓட குரூப் இருக்குல்ல, அதோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. Ctrl+J கொடுத்து இப்போ கார்டு 2 நேம் பண்ணிக்கோங்க. அதை கார்டு 1 நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு பேக்ரவுண்டும் அந்த டாப் அண்ட் பாட்டம் லேயர் மட்டும்தான் தேவை. மற்ற எல்லா லேயரையும் தேவையில்லாத லேயர்லாம் டெலீட் பண்ணிடுறேன் நான். ஃபைன். இப்போ நம்ம வந்து ஒரு வெக்டர் டிசைன் ஒன்று ட்ராப் இன் பண்ண போகிறோம். இங்கே நம்ம டெக்ஸ்ட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. டிசைன் 2ன்னு நான் ஒரு இமேஜ் ஃபைல் கொடுத்துருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப்பில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. நம்ம கேன்வஸ்குள்ளார அதை இமேஜ் ஃபோல்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதை மேலே டாப்பில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இங்கே மேரேஜ் பற்றின மற்ற டெக்ஸ்ட் கண்டென்ட் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறனால ஸ்பேசிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். முன்னாடி பண்ண அதே ஸ்டெப் தான். அந்த லேயரை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. கலர் ஓவர்லே செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கலரில் வந்து நான் பிரைட் எல்லோ கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் விருப்பம் எந்த கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட டூப்ளிகேட் காப்பி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். Ctrl+J கொடுத்து அதை கீழே மூவ் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ளிப் வெர்டிகல் கொடுத்துக்கோங்க. ஃப்ளிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஃபைன். அதை கீழே மூவ் பண்ணிட்டு வாங்க. உங்களோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டை பொறுத்து அந்த சைஸை முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேசிங்ஸ்லாம். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ண வேண்டியது தான். டெக்ஸ்ட் குரூப் போய்க்கோங்க. ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் சாம்பிள் பண்ணி நான் இந்த பிரைட் எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். இப்போ அதே டெக்ஸ்ட்டு தான், அதே ஃபாண்ட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தமிழ் ஃபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் ரெடியூஸ் பண்ணி நான் டைப் பண்ணிக்கிறேன் என்னோடய டெக்ஸ்ட் கண்டென்ட்டை. தேர் யூ கோ. என்னோடய டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணால் ரெடி. அதுக்கு வந்து ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க இமேஜ் ஃபோல்டரில். அதோட பிளெண்டிங் மோட் வந்து கலர் டாஜ்னு மாற்றி இந்த ஆஃப் ப்ரௌன் கலரை சாம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் பிக் பண்ணிக்கோங்க. அதில் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்து நடுவில் நான் ஒரு கிளிக் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மேலே கூட ஒன்று கொடுக்குறேன் டிசைன் மேலே. அடுத்து கீழே இங்கே ஒன்று, அடுத்து பாட்டம்லேயும் ஒன்று கொடுத்துக்கலாம். இது உங்கள் விருப்பம். தேர் யூ கோ. நம்மளோட கார்டு 2 ரெடி. இப்போ ஃபைல் போய் சேவ் பண்ணிக்கோங்க. இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒவ்வொரு கார்டையும் வந்து பிடிஎஃபாவோ இல்லை பிஎன்ஜியாவோ எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டியூட்டோரியல்ஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.